பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 11, 23, 24. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவைகளை விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை திட்டமாக சொல்கிறது. இந்த செய்திக்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிற ஒரு தலைப்பு, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அநேகர் சொல்லுற ஒரு காரியம் என்ன, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, நான் இத்தனை நாளாக இந்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் பதில் இல்லை, ஏன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, ஓ நான் எதிர்பார்த்த பதில் எனக்கு வரவில்லையே என்று சொல்லி காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு திட்டமாய் சொல்கிறது. என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை, உங்களுடைய வேண்டுதலுக்கான பதிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பதில் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு பதில் கிடைக்கவில்லை. அதனால அவங்க நினைச்சாங்க, மிகவும் தளர்ந்து போய் சோர்ந்து போய் குழப்பத்திலே ஆழ்ந்து கெட்டு போல் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏசாப்படத்திலே கேட்ட வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன வசனத்தின்படி, அவரிடத்திலே கேட்டிருக்கிற விண்ணப்பத்தின்படி, அவரிடத்திலே கேட்ட ஜெபத்தின்படி நீங்கள் இதை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாயும் அவருடைய செவிகள் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கதாக வேதம் சொல்லுது. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நீ ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு, கண்ணீரோடு கூட போராடி ஜெபிக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு ஏசப்பாவுடைய கண்கள் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏசப்பாவுடைய செவிகள் அங்கே திறந்த வண்ணமாய் இருக்கு, கவனித்துக் கொண்டிருப்பதாய் வேதம் சொல்லுகிறது. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவனித்துக் கொண்டிருக்கிறவர் கண்டுகொள்ளாமல் விடுவாரோ? கண்டுகொள்ளாமல் போய்விடுவாரோ? மறந்து விடுவாரோ? இல்லவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். என்று சொன்னால் நம்முடைய அப்பாவானவர் அவர் நம்முடைய கண்களை, அவருடைய கண்களை திறந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய செவிகள் திறந்த வண்ணமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:15 வாசிப்போமானால், அவரின் செவிகள் நம்முடைய விண்ணப்பத்துக்காய் திறந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் அவர் கண் கொண்டு பார்த்ததை, செவி கொண்டு கேட்டதை அவர் ஒரு காலம் மறந்து விடுகிறவர் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நாட்களாய் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கலாம், அநேக நாட்களாய் புலம்பிக் கொண்டிருக்கலாம், பதிலே இல்லை, பதில் கிடைக்கல, இயேசு கிறிஸ்து பதிலை தரல சொல்லி ஒருவரை புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏசப்பாவை ஜெபித்த ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு நீங்கள் ஆன்சரை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா சொல்றார், என் நாமத்தினால நீங்க கேளுங்க, இதுவரை என் நாமத்திலேயே கேட்கல, இப்பொழுது கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வேதம் சொல்லுது. ஆமென்.
அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னு சொன்னா அந்த ஜெபத்தை கேட்கிறவர், வேதம் சொல்லுது, ஏசப்பா கொடுத்து சொல்ற வசனம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனப்பா ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, அவருடைய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க. எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை வருஷங்களானாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபித்த அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு, அந்த ஜெபத்துக்கு, அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை வந்து அவள் மறுபடி கேட்ட பொழுது கர்த்தர் அந்த மகளுக்கு இறங்கினார். எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது, அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சாக போகிறான்னு சொன்ன அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுததை என் தேவன் கண்டு, ஆமென், ஹல்லேலூயா, அவனுடைய ஆயுசு நாட்களை அவர் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. என் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். நான் பெற்றுக்கொள்வேன், இந்த விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வேன், இந்த காரியத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வேன். நிச்சயமாய் எனக்கு இது கிடைக்கும் என்று சொன்னா, என் அப்பா என் ஜெபத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய செவிகள் திறந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. அவர் கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டதோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அநேக நாட்களாய் அவள் காத்து கொண்டிருந்து அநேக நாட்களாய் ஜெப விண்ணப்பத்தை கேட்கப்படவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு கூட காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனே, நீ ஜெபத்தை கேட்கிறவர், நீ பதிலை கொடுக்கிறவர். இந்த நாளுடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. நீ பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.